ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த 2வது மாதத்தின் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் போன மாதம் எப்படி உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நடத்தினாரோ அதை காட்டிலும் அதிகமா உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கங்க. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 851 எல்லாரும் சேர்ந்து நம்ம படிக்க போறோம். ஏன்னா இந்த மாதம் வாக்குத்தத்தம் அதுதான். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னோடு சேர்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44:21 பக்கம் 851 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது, ஆண்டவரே இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் ஜனவரி மாதத்தின் ஆரம்பத்திலே நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு அதிகமா பேச ஆரம்பிக்கிறார். நீங்க என்னால மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி திரும்ப ஆவியானவர் என் இருதயத்துல பேசிக்கொண்டே இருந்தார். நிறைய சூழ்நிலையில இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப நினைவுபடுத்தி அதை உறுதிப்படுத்தினதை நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அன்புள்ளவர். ஆமென். நம்முடைய தேவன் நம்ம மேல கரிசனை உள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு சபையை பார்த்து, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் பார்த்து கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நீங்க கர்த்தரால மறக்கப்படுவது இல்லை. ஆமென். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. நான் படிக்கிறேன். I will not let you go out of my memory அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய மைண்ட்ல இருந்து, அவருடைய சிந்தனையில இருந்து நம்மளை யாரால எடுக்கவே முடியாதாம். அல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க, சில நேரத்துல நம்ம மனைவி கிட்ட போயிட்டு, ஏமா என்ன நினைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களேன். ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை, வீட்டில் துணி துவைக்கிற வேலை இருக்குது, சாமான் கழுவுற வேலை இருக்கு, குழந்தைங்களை பார்க்குற வேலை இருக்கு, உன்னை நினைக்கிறது தான் எனக்கு வேலையான்னுவாங்க. ஆமென். சில நேரத்துல கணவர் இடத்துல போயிட்டு நீங்க கேட்டு பாருங்களேன், ஏங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னா, ஏமா எனக்கு இருக்கிற 1008 வேலையில பிஸி ஷெட்யூல்ல உன்னை நினைக்கிறதா வேலையா, சரிதான் போமா அப்படின்னு பாருங்க. ஆனா நீங்க அப்பா கிட்ட போயிட்டு டாடி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பா சொல்லுவாரு, நான் உன்னை மறந்தாதானப்பா நினைக்கிறதுக்குன்னு. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ள எல்லாம். அப்பா கிட்ட போயிட்டு டாடி அப்படின்னா போதும், அப்படியே அவர் சொல்லுவாரு, மகனே மகளே உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்துல அருமையானவர்களே என்ன கவனிங்க, நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, வாக்குத்தத்தெல்லாம் வந்துருச்சு, வாக்குத்தத்தெல்லாம் ரொம்ப அழகா வந்தது, என் கூட கர்த்தர் பேசினாரு, இப்போ இந்த 2வது மாசத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன், 2வது மாசம் முதல் மாசம்லாம் முடிஞ்சு இப்போ இந்த 2024 2வது மாசத்துக்குள்ள கூட நான் வந்துட்டேன். ஆனா வாக்குத்தத்தங்கள் ஏதோ தாமதமா இருக்கிற மாதிரியே இருக்குது, நடக்காத மாதிரியே இருக்கு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டனோ அல்லது கர்த்தர் என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை ஃபர்கெட் பண்ண மாட்டேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த உலகத்துல எத்தனை பெரிய காரியங்கள் வந்தாலும் என் மைண்ட்ல இருந்து உன்னை அழிக்க முடியாதுன்றார். அல்லேலூயா. அவருடைய மெமரியில நீங்க இருக்கிறீங்க, அவருடைய மைண்ட்ல நீங்க இருக்கிறீங்க, அவருடைய சிந்தனையில நீங்க இருக்கிறீங்க, அவருடைய நினைவெல்லாம் நீங்க தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷலா பேசும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். ஆமென். அதாவது இந்த வாக்குத்தத்தம் அதாவது ஃப்ளூரல்ல இல்ல, இது எப்படி இருக்குன்னா பன்மையில இல்லாம
ஒருமையில் இருக்கு. நீ அப்படின்றார். ஆமென். ஒவ்வொருத்தரையும் பார்த்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சிங்கிள் பர்சனை பார்த்து கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த 2வது மாதத்துல என்னன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்றார். அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் அவரால் மறக்கப்படுறதில்லை. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கவனிங்க அருமையானவர்களே, மனுஷங்க நம்மளை மறந்து போயிடுவாங்க, உறவுகள் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனா ஒரு நாளும் நம்மளை மறந்து போகாத தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் எப்படியாப்பட்டவர்னா நம்மளை மறக்காதவர். ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சங்கீதக்கார இதை உணர்ந்து அவன் ஒரு சங்கீதத்தை எழுதுறான் பாருங்களேன். சங்கீதம் 139:1 எடுத்து நீங்க வாச்சீங்கன்னா, நான் அதுல இருந்து படிக்கிறேன் பாருங்க. எல்லாம் என்ன கவனிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருத்துதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் அப்படின்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது எப்படி பாடுறார் தன்னுடைய பாட்டை அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு உட்காரனா, பெருமூச்சு விட்டு உட்காரனா, கண்ணீரோடு உட்காரனா, நான் எப்படி உட்காரன்றது கூட நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க அருமையானவர்களே. உங்க உட்காருதல் கூட அவர் அறிஞ்சிருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க எப்படி சந்தோஷமா உட்கார்றீங்களா, கஷ்டத்தோடு உட்கார்றீங்களா, பெருமூச்சோடு கூட நம்முடைய பெருமூச்சுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இங்க தாவீது அப்படியே பாடுறார் பாருங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் அப்படின்றார். ஆமென். நம்ம நடக்கும் பொழுதெல்லாம் அவர் நம்ம கூடவே, அவருடைய நினைவு நம்ம கூடவே இருக்கு. ஆமென். நம்ம நடந்தாலும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் சாப்பிட்டாலும் போனாலும் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம மேல ஒருத்தர் நினைவா இருக்கிறார்னா அவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்க என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். உங்க உட்காருதல், எழுந்திருத்துதல், படுத்திருத்தல், நீங்க சாப்பிடுறது, உங்க பெருமூச்சு, உங்க கண்ணீர் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க இங்க பாருங்க, வீட்டுல வேணா போய் சொல்லலாம், ஏமா சாப்பிடல, இன்னும் லேட்டா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க ஏமா சாப்பிடலன்னு கேட்டா, லேட்டா சாப்பிட்றேன் அப்படின்னு. அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, பிள்ளை ஏதோ பசிகளை போலக்குது, லேட்டா சாப்பிட்றாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ஏன் லேட்டா சாப்பிட்றீங்க, நீங்க ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கிறீங்க, உங்க இருதயத்துல என்ன பிரச்சனைன்றதெல்லாம் கூட அவர் அறிந்திருக்கிறாராம். ஆமென். அவர் அறிந்து உங்களை பார்த்து இந்த மாதம் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். நீங்க நினைச்சிட்டு வந்தீங்களா, கர்த்தர் என்ன மறந்துட்டாரோ, கர்த்தர் என்ன விட்டு விலகிட்டாரோ அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல இல்ல. உங்க நடப்பாவே இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு. சொல்லுங்க எல்லாரும், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல. ஆமாங்க, அந்த பெரிய மனசு படைச்ச ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் மறக்கிறது இல்லைன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த வசனத்துடைய ஆரம்பம் பாருங்களேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை அப்படின்றார். என்ன கவனிங்க, முதல்ல என்ன பேர் கொடுக்கிறாருங்க, யாக்கோபு அப்படின்றார். யாக்கோபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தன், ஏமாத்துக்காரன், திருடன் அப்படின்ற அர்த்தம். ஆமென். ஆனா அதுக்கு அடுத்த ஒரு பேரை பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு. யாக்கோபுக்கு அப்புறம் என்ன வருதுங்க, இஸ்ரவேல் அப்படின்னு வருது. என கவனிங்க அருமையானவர்களே, யாக்கோபு என்றால் எத்தன், ஆனா இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்னா, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ என்னால் மறக்கப்படாதவன். அதாவது பாவியா இருந்த உன்னை பரிசுத்தமான மாத்தி இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கூட எப்படி இருந்தோம்னா, யாக்கோபா இருந்தோம், யாக்கோபை போல எத்தனா இருந்தோம். ஆனா நம்மளை தேடி ஒருத்தர் வந்தார். அல்லேலூயா. தேடி வந்து அவருடைய அன்பை நமக்கு கொடுத்தார். ஆமென். அன்பை கொடுத்து
பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்தார். இன்னைக்கு நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்னா இஸ்ரவேலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. யாக்கோபே, நீ இப்ப இஸ்ரவேலா மாறி இருக்கல்ல, அதை நினைச்சு பாரு. நினைச்சு பார்த்து அடுத்து சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் அப்படின்றார். எங்க உருவாக்கினார்னா தாயின் கர்ப்பத்திலேயே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை உருவாக்கினாராம். அல்லேலூயா, தாயின் கர்ப்பத்திலே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர். ஆமேன், ஆமேன். நம்மளை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டவராம். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை யாக்கோபா இருந்த உன்னை இஸ்ரவேலா மாத்தின இல்லையா, இஸ்ரவேலா இருந்த உன்னை தாயின் கர்ப்பத்திலே பேர் சொல்லி அழைத்து உன்னை தெரிந்து கொண்டேன் அல்லவா, உன்னை நான் எப்படி மறப்பேன்ற. உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேனே, உனக்காக என் ரத்தத்தை சிந்திருக்கிறேனே, உன்னை நான் எப்படி மறப்பேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை மறக்காத தேவன். ஆமென். நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன் அவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமென். தாவீது சொல்றார், அதனால தான் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்க இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர் அப்படின்றார். நான் எங்க போனாலும், நான் என்ன பண்ணாலும் நீங்க என் நினைவாவே இருக்கிறீங்கப்பா, நீங்க என்ன சுத்தி சுத்தி வரீங்கப்பா அப்படின்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்பா அம்மா நம்மளை நேசிக்கலன்னு கவலைப்படாதீங்க, கணவர் நம்மளை கண்டுக்கலன்னு கவலைப்படாதீங்க, மனைவி ஏதோ நம்மளை திட்டுறாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்க ஒருவர் உண்டு. ஆமென். உங்க நினைப்பாவே இருக்கிற தேவன் உண்டு. உங்களை சுத்தி சுத்தி வருகிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு உண்டு. என் மைண்ட்ல இருந்து உன்னை யாரால் எடுக்க முடியாது அப்படின்றார். ஆமென். என் மெமரியில இருந்து உன்னை யாரும் அழிக்க முடியாதுன்றார். நீங்க கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. ஆமென், ஆமென். உங்க மேல அவர் உயிரே வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவரே இறங்கி வந்துருவாருங்க. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரை பத்தி வசனம் சொல்கிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லப்படுது. தேவ தூதர்களே கர்த்தரை பார்க்கணும். எப்படி நம்ம பார்க்கறாங்க? என்ன கவனிங்க. 2 சட்டையால கண்களை மூடி, 2 சட்டையால தன்னை மூடி, 2 சட்டையால பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி ஓயாம துதிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் பாக்கியம் என்ன தெரியுமா? பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த கர்த்தரை முகமுகமா தரிசித்து பாடி மகிமைப்படுத்துற ஒரு பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என கவனிங்க அருமையானவர்களே, அந்த தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல, எப்பவுமே நினைவுல வைத்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் உங்களை பார்த்து, என்ன பார்த்து, நம்முடைய சபையை பார்த்து கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்க என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. ஏன் கர்த்தர் நம்மளை நினைவு கூறணும்? ஏன் ஆண்டவர் நம்ம நினைவா இருக்கணும்? ஏன் ஆண்டவர் இந்த மாதம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கணும்? நம்ம நினைவா அவர் இருப்பதற்கான காரணம் என்ன? நம்மை மறக்காம இருப்பதற்கான காரணம் என்னன்ற ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் சுருக்கமா பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன கவனிங்க. முதலாவது காரியம், ஏன் நம்மை மறக்காம நினைவு கூறுவதற்கான காரணம் என்ன? நம்மளை மறக்காம நம்மளை நினைவு கூறுவதற்கான காரணம் என்ன? முதல் காரணம், அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லையா? ஏன் யாக்கோபை மறக்கல? இன்னைக்கு அதே வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து ஏன் நம்மளை மறக்காம இருக்கிறார் அப்படின்றத நம்ம கண்டுகொள்ள போகிறோம். ஆமென், ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரணம், நம்ம மறக்காம எப்பவுமே நம்மளை நினைவுல வைத்திருப்பதற்கான முதல் காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் யாருன்னா அவருடையவர்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, என் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு கூட்டு போறேன், ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். 3 மணிக்கு அவளை போய் கூட்டு வரணும்னு வச்சுங்களேன். 3 மணிக்கு பெல் அடிப்பாங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க ஓடியாரும். ஆனா என் மைண்ட் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னுடையவள் மேல இருக்கும். என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்கன்னு என் கண்ணு தேடும். ஆயிரக்கணக்கான குட்டி பிள்ளைங்க ஓடியாரும், ஆனா அதுல என் கண்ணு எங்க தேடுனா என் பிள்ளைய மட்டும்தான் தேடும்.
இந்த மாசம் உங்களை நினைக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க அவருடைய. அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் இவங்களுக்கு சொந்தம், நான் அவங்களுக்கு சொந்தம், எனக்கு யாருமே இல்லைன்னு வேற சிலர் நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ அனாதை இல்ல, உனக்கு நீ யாரும் இல்லாம இல்ல. உங்க புருஷன் நினைக்க நீங்க கவலைப்படாதீங்க, மனைவி நினைக்கல, பிள்ளைங்க நினைக்க, இதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க, நீங்க என்னுடையவங்கன்னு கர்த்தர் சொல்றார். அதனால அவர் உங்களை மறக்கலையா. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருடையவள். பெண்கள்லாம் நான் கர்த்தருடையவள் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பக்கம் இருக்கிற ஆண்கள் பகுதியெல்லாம் நான் கர்த்தருடையவன் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம யாரா? கர்த்தருடையவர்களா. அதனால கர்த்தர் என்ன பண்ணலையா, நம்மள மறக்கலையா. ஆமென், ஆமென். உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த கோடிக்கணக்கான ஜனங்களை கர்த்தருடைய கண்கள் எங்க நோக்கமா இருக்குன்னா, தம்முடைய பிள்ளைகள் மேல நோக்கமா இருக்கு. ஆமென். இந்த மாசம் அவருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்குன்னா, உங்க மேல, என் மேலேயும் நோக்கமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் உன்னத பாட்டு 6:3 சூலைமித்தி சொல்றா பாருங்க, நான் என் நேசருடையவள், என் நேசரோ என்னுடையவர் அப்படின்றா. ஆமென், ஆமென். உபாகம் 32:9 சொல்கிறது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. என கவனிங்க, என கவனிங்க. யாக்கோபு யாருன்னா கர்த்தருடையவனா இருந்தான். என்ன பிரதர் சொல்றீங்க, எப்படி பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன கவனிங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மல்கியா 1 நீங்க 3 வரைக்கும் வாச்சிங்கன்னா, ரோமர் 9 11 வரைக்கும் நீங்க 11வது வசனத்திலிருந்து நீங்க வாச்சிங்கன்னா, ஆதியாகமம் 25-23 நீங்க வாச்சிங்கன்னா, அந்த 3 பகுதியில் ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா கவனிங்க, ஈசாக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி இருக்கு, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருக்கிறாரு. ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ரெபேக்காளை நினைக்கிறாரு. நினைக்கும் பொழுது அவங்க கர்ப்பத்துல ரெட்டை குழந்தை உருவாகுது. எத்தனை குழந்தைங்க? ரெட்டை குழந்தை உருவாகுது. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. அந்த ரெட்டை குழந்தைய பார்த்து தேவனுடைய வார்த்தை வருகிறது. கவனிங்க, நான் படிக்கிறேன். ரோமர் 9:11 பாருங்களேன். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென், ஆமென். என்ன கவனிங்க, ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறாராம், யாக்கோபை கர்த்தர் சிநேகிக்கிறாராம். ஆனா ஆக்சுவலா உலக பிரகாரமா இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்தின்படி, அவங்களுடைய சட்டத்திட்டங்களின்படி மூத்த மகனுக்கு தான் தகப்பனுடைய சேஷ்ட புத்திர பாகம் போணும். தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவான பங்கு யாருக்கு தான் போயிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஏசாவுக்கு தான் போயிருக்கணும். கர்த்தருடைய பார்வையில அவனுக்கு தான் வெளியேற பெற்ற மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏசாவை நான் வெறுத்தேன், நான் யாக்கோபை சிநேகித்தேன்ற. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க, பிரதர் என்ன எப்படி பிரதர் மறக்கலன்னு நீங்க சொல்றீங்க, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நீங்க அவர் என்ன மறக்காம இருக்கிறாரு, என் நினைவா இருக்கிறாருன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களை ரொம்ப நேசித்து நேசிக்கப்பட வேண்டியவங்களை வெறுத்து நேசிக்கப்படவே முடியாத உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, அதுதான் அவர் உங்களை மறக்கலன்றதுக்கான அடையாளம். ஆமென். இங்க பாருங்க, ஒரு முறை மல்கியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கிட்ட அனுப்பப்படுறார். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டு பேசவே இல்லை. 100 ஆண்டுகள் கழிச்சு மல்கியா தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புறார். அனுப்பும் பொழுது ஜனங்கள்லாம் 100 வருஷம் கழிச்சு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கணும்னு ஓடி வராங்க, பயங்கர ஆர்வமா வராங்க, பயங்கர ஆசையா வராங்க. வந்து என்ன பேச போறாரோன்னு அவர் வாயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது மல்கியா சொல்றாரு, நீங்க என்னுடையவர்கள் அப்படின்றார். நீங்க என்னால் மறக்கப்படுவதில்லைன்றாரு. நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்றார். ஆமென், ஆமென். இந்த ஜனங்களுக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. என்ன ஆச்சுங்க?
எல்லாம் சொல்லுங்க. என்னடா இது 100 ஆண்டு கழிச்சு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, ஏதோ பயங்கரமான காரியத்தை சொல்ல போறாருன்னா இவர் மறக்கப்படல, சிநேகித்தன்னுக்கிறாரு. எப்படிங்க சிநேகித்தீங்க? 100 ஆண்டுகள் எங்க போனீங்க? எங்க வாழ்க்கை பெருசா ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, இங்க பாருங்க, ஹலோ இஸ்ரவேல் ஜனமே, ஏசாதான் இந்த ஆசீர்வாதத்துக்கான பாத்திரவானா இருந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல யாக்கோபின் சந்ததியாகி நீங்க இருக்கிறீங்களே, இதுதான் அவர் உங்களை மறக்கல, உங்களை சிநேகித்ததுக்கான அடையாளம், நீங்க அவர்களுடையவர்கள் என்பதற்கான அடையாளம்ன்றார். ஆமென். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னுடையவர்கள், அதனால நான் உங்களை மறக்கல. உங்க வாழ்க்கையில நான் வாக்குத்தத்தம் தந்து உங்க வாழ்க்கையில நான் பிரச்சனைகள்லாம் மாத்துறதுனால நீங்க என்னுடையவர்கள், அதெல்லாம் நான் செய்வேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நான் உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கிறேன்ற. ஆமென். உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கிறாராம். நீங்க அவர்களுடையவர்களா? நீங்க அவர்களுடையவர்களா? ஆமென். இன்னைக்கு காலைல ஒரு ஊழியக்காரர் இப்படி பேசிட்டு இருக்கிறார் பாருங்க, என்ன கவனிங்களேன். இங்க பாருங்க, பரலோகத்துக்கு போனா ஆபிரகாம் வருவாரு. என்ன கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் வருவாரு. ஆபிரகாம் சொல்லுவாரு, ஏங்க நான் எப்படி தெரியுமா வந்தேன் பரலோகத்துக்கு? இங்க பார், நான் எவ்வளவு விசுவாசிச்சிருக்கிறேன் பார், நான் எவ்வளவு கர்த்தரை நம்பி இருக்கிறேன் பார், நான் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் பார், இதெல்லாம் என்ன பரலோகத்துக்கு கொண்டு வந்ததுன்னு. யாக்கோபு கிட்ட நம்ம போய் நிப்போம். நிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுவாரு, யாப்பார் எப்படியெல்லாம் கிரியை செய்திருக்கிறேன், ஆண்டவருக்காக எதெல்லாம் செய்திருக்கிறேன் பாரு, இதெல்லாம் என்ன பரலோகத்துக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லுவோம். அதே யாக்கோபும் ஆபிரகாமும் தாவீதும் நம்மளை பார்த்து கேட்டா நம்மளால என்ன சொல்ல முடியாது தெரியுமா? ஒன்னுத்தையும் சொல்ல முடியாது. ஆமா தானுங்க? சொல்லுங்க. ஆனா நம்மளால ஒண்ணு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் தெரியுமா? நம்ம கண்ணும் நம்ம கையும் நேரா இயேசுவை காட்டும். இந்த இவரால தாங்க நான் வந்தேன், இவர் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாதுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவரால தாங்க நான் வந்தேன், அவர் தாங்க என்ன தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டாரு, அவர் தாங்க என்ன பேர் சொல்லி அழைச்சாரு. யாக்கோபா இருந்த என்ன, எத்தனை இருந்த என்ன இஸ்ரவேலாய் மாற்றி என்ன மறக்காம என்ன பரலோகத்துக்கு கொண்டு வந்தது அவர் தாங்க, நான் ஒன்னும் செய்யலைங்கன்னு சொல்லுவோம். ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அருமையானவர்களே, அண்ணால கர்த்தர் நினைக்கிறாரு, ஆண் குழந்தை கொடுக்கிறாரு. நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அண்ணால நினைக்கிறாரு, ஆண் குழந்தை பிறக்குது. தானியேல சிங்க கெபியில கர்த்தர் நினைக்கிறாரு, சிங்கங்கள் அவனை ஒண்ணு என்ன பண்ணலனா சேதப்படுத்தவில்லை. ஆபிரகாம கர்த்தர் நினைக்கிறார், அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, பைபிள் முழுக்க அநேகர் கர்த்தர் நினைக்கிறார், நினைச்சு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். அண்ணால நினைச்சீங்க, ஆண் குழந்தை கொடுத்தீங்க, ஆபிரகாம நினைச்சீங்க, ஆசீர்வாதம் தந்தீங்க. அண்ணால நினைச்சீங்க, ஆண் குழந்தை கொடுத்தீங்க, ஆபிரகாம அழைச்சீங்க, ஆசீர்வாதம் தந்தீங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், சொல்லுங்க, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்ற. உங்களை மறக்காததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் நினைவிலேயே உங்களை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நிறைய முறை துரோகம் பண்றீங்க, நிறைய முறை அப்பாவை கஷ்டப்படுத்துறீங்க, நிறைய முறை ஆண்டவருக்கு பிடிக்காதெல்லாம் செய்றீங்க, ஆனாலும் உங்களை மறக்கல. காரணம் என்னன்னா, நீங்க அவருடையவரா ஆயிட்டுக்கிறீங்க, நீங்க அவருது. ஆமே. இந்த சபைக்கு யாராயிலும் கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், மேனகக்கா இந்த சபைக்காரா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த சபைக்காரு தான், ஆனா அவங்க எங்களுடையவங்க இல்லை, அவங்க பரலோகத்துக்குரிய, அது அவங்க அவருடையவங்க. உஷா யாருங்க? ஆமாங்க,
உஷா உலகத்தின்படியே மனைவிதான், ஆனா உண்மையிலே யாருன்னா அவங்க அவங்க அவருடையவள், அவளுடைய. ஆமென், ஆமென். இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கணும். என்ன பிரதர் பண்றது இந்த லிஸ்ட்ல வரத்துக்கு? ஒண்ணு பண்ணுங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. ஒரு முறை சூலேம் அப்படின்ற ஊர்ல சூலேமித்தின்னு ஒரு பெண் இருந்தா. அவ ஒரு ஆபத்து வந்துச்சு அவளுக்கு. பாருங்க, ஆபத்துல ஒரு மெய்ப்பன் என்ன பண்றாருன்னா அவளை காப்பாத்துறாரு. காப்பாத்தினோடனே 2 பேருக்கும் ஸ்நேகம் வந்துடுச்சு. அடிக்கடிக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா மீட் பண்ணி பேசுறாங்க. என்ன கவனிங்க பிரதர், என்ன காதல் கதையெல்லாம் பேசுறீங்கன்னாதீங்க, அது பைபிளில் நடந்த விஷயம், அதனால நான் சொல்றேன். கவனிங்க அருமையானவர்களே. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க அண்ணன்மார்கள் என்ன பண்றாங்க, பிடிச்சி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி தோட்டத்துக்கு காவல் அமைச்சிடுறாங்க. பாருங்க, இந்த அம்மாவும் சோகமா தோட்டத்துக்கு காவல் போயிடுது, இரவும் பகலும் அங்கேயே இருக்குது. ஒரு முறை சாலமோன் அந்த பக்கம் வராரு. அவங்க தோட்டத்து பக்கத்துல தான் அந்த அந்த அரண்மனை வழி அந்த பக்கம் போறதான். சாலமோனை பார்க்கறதுக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ சாலமோன் ஒரு முறை அப்படியே தன்னுடைய ரதத்தெல்லாம் கட்டி ரோட்ல அப்படியே பயங்கரமா வராரு. பாருங்க, வரும்பொழுது சூலிமித்தி சாலமோனை பார்க்கறதுக்கு இல்ல, அந்த ரதம் எல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், ஞானமா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு போய் நிக்கிறா. நின்ன உடனே சாலமோன் சூலமித்தி பார்த்துட்டார். இவருக்கு ஏற்கனவே 700 மனைவிகள், 300 சொல்லக்கூடாது, அதெல்லாம் 1000 பேரு. வசனம் ஒரு இடத்துல இருக்கு, அவர் பாடின பாட்டு 1005. எத்தனை? கல்யாணம் பண்ணது 1000. ஆக்சுவலா இன்னும் 5 ட்ரை பண்ணிருக்கிறாரு அவர். பாருங்க, அதுக்குள்ளே வயசாகி செத்து போயிருக்கிறார். ஆமே, கவனிங்க பிரதர். அப்ப நம்ம கூட அப்படி பண்ணலாமா பிரதர்? அப்படிலாம் பண்ணக்கூடாது, பிச்சிருவேன். நான் பாஸ்ட் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படிலாம் பண்ணிடக்கூடாது. 1005 பாட்டு எழுதினாலும் கர்த்தர் அவங்ககிட்ட இருந்து ஒரே பாட்டு தான் எடுக்கிறார், உன்னத பாட்டுன்னு. அவன் 1005 பாட்டு எழுதலாம், அவங்ககிட்ட இருந்து எடுத்த பாட்டு எதுங்க? உன்னத பாட்டுன்னு ஒரே பாட்டு தான் எடுக்கிறார். ஆபிரகாம் எத்தனை கல்யாணம் என்ன பண்ணிட்டோம்? சாரால் தான் மனைவி, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இதுதான் பைபிள் கொடுக்கிற சட்டம், வசனமும் அதான் சொல்லுது. அவர்கிட்ட ஆவி பரிபூரணமா இருந்தும் ஏன் ஒருத்தனை படைக்கிறாரு அப்படின்னா பக்தியுள்ள சந்ததியை பெற்று எடுக்கணுன்றதுக்காக. ஆமென். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒருவனுக்கு ஒருத்தி மட்டுமே. ஆமென். இதுதான் பைபிள் கொடுக்கிற சட்டம். என்ன கவனிங்க அருமையானவர்களே. சூலைமித்திய சாலமோன் அரண்மனைக்கு கொண்டு போய் அரண்மனையெல்லாம் காட்டுறான், தான் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் காட்டுறான். சூலைமித்தி என்ன தெரியுமா சொன்னாரு? கவனிங்க, ஹலோ. சூலைமித்தி என்ன தெரியுமா சொன்னா? நான் என் நேசருடையவள், அவர் என்னுடையவர் அப்படின்னு பாட்டு பாடினான். ஏமா தலைமையிலே உணர்ச்சி என்ன நினைச்சுன்னு நீ பார், வந்து எவ்வளவு பெரிய அரண்மனை பார், எத்தனை பெண்கள் பார், என் மகிமையை பார், ஊரப்பார், வீட்டப்பார் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறார். அரண்மனையெல்லாம் காட்டுறார், தங்கத்தையெல்லாம் காட்டுறார், பொக்கிஷத்தெல்லாம் காட்டுறார். காட்டி காட்டி இவளை எப்படியாவது மழைக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், 1000 இது ஒரு 1001 ஆயிட்டோன்னு பாக்குறாரு. இந்த அம்மா சொல்லுது, என் நேசர், என் நேசர், என் நேசர். இந்த அம்மா அப்படியே பணாத்தினுக்குது. பாக்குறாரு பாக்குறாரு, 1 மாசம் பாக்குறாரு. இந்த அம்மாவை திருத்தவே முடியாதுன்னு, யாரா அவன் நேசர், கூப்பிடுறா, அவனை கூட்டின்னு வந்துந்தா போய் தொலை, கல்யாணம் பண்ணி போ அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு. இதை தான் நீங்களும் நானும் பண்ணும். என்ன பண்ணும் தெரியுமா? சாலமோனை போல உலகம் நம்மளை மயக்கும். வாப்பா பணத்தை காட்டும், பல பிக்சர்களை காட்டும். மயங்கிராதீங்க சபையே, மயங்கி போயிடாதீங்க. 2 கொரிந்தியர்ல நான் நினைக்கிறேன் 2 கொரிந்தியர் 11:2 நினைக்கிறேன், எடுக்காதீங்க, அப்படியே எழுதி வச்சுங்க. சபையான ஸ்திரீயானவள், மணவாட்டியானவள் கற்புள்ள கன்னிகையா நீங்க மணவாளனுக்காக காத்திருக்கணும்னு சொல்லுது. கரெக்டுக்கா? உங்களுடைய ஒரே புருஷனாகி இயேசுவுக்கு மணவாட்டியாகி சபை கற்புள்ள கன்னிகை, அதை சொல்லணும். கற்புள்ள கன்னிகையா நீங்க மணவாளனுக்காக காத்திருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும். காத்துட்டு இருக்கும் பொழுது அவர் வரும்பொழுது சொல்லுவாரு, அவர் வரும்போது சொல்லுவாரு, நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்லி நம்ம கரத்தை பிடிச்சி நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். ஆமென், ஆமென்.
ஆசாபாசங்களுக்கோ உலகத்தின் பின்னாடியோ சாலமோனை போல நிறைய மயக்கிற காரியம் சூலமித்திக்கு வந்த மாதிரி நமக்கு வரலாம். போயிடாதீங்க, போயிடாதீங்க, இயேசுவை மட்டும் நம்பி இருங்க. ஏன்னா நீங்க அவருடையவர், அவர் உங்களுடையவர்கள். அல்லேலூயா, சத்தமா. ரெண்டாவது காரணம், உங்களை மறக்காம நினைக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னா, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. ரெண்டாவது காரணம், நீங்க விசேஷித்தவர்கள். ஆமென். முதல்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் மைன், அதாவது நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்றார். அதனால நான் உன்னை மறக்கலன்றார். ரெண்டாவது என்ன கவனிங்க அருமையானவர்களே, நீங்க கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறீங்கன்னா விசேஷமானவங்களா இருக்கிறீங்களா? ஆமென். லூக்கால ரொம்ப அழகா எழுதுது, அவர் நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாராம். நான் சொல்லுங்க, தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்க. நம்ம மேல எவ்வளவு பாசம் இருந்தா தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருப்பார் பாருங்க. ஆமென். நம்ம எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருப்பாரு. ஆமென். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, மோர் வேல்யூபிள் பர்சன். நம்மலாம் மோர் வேல்யூபிள். நம்ம அதாவது இருக்கிற ஜனத்தை விட, இருக்கிற ஜனங்களை விட நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா மோர் வேல்யூபிள், அதாவது மிக உயர்ந்த ஸ்தானத்துல, ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்குறாரு, விலை உயர்ந்ததா பார்க்குறாரு. ஆமென், ஆமென். இங்க கவனிங்க, யார் யார் வீட்டில் தங்க நகைய அடுப்புக்கு அடியில் வச்சுட்டு வந்துக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் உங்க மோந்திரம் நகை நெக்லஸ் எல்லாத்தையும் தூக்கி கீழே பெட்டுக்கு கீழே போட்டு வந்துக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். அது எப்படி பிரதர் போட்டுருவோம்? பீரோல யாருக்குமே தெரியாத, பிள்ளைங்களுக்கு தெரியாத, ஹஸ்பண்ட் உள்ள வச்சு பூட்டி இருக்கிற பிரதர். ஏங்க பூட்டி வச்சுக்கிறீங்க? பிகாஸ் அது ப்ரெஷியஸ், அதை நீங்க விலை உயர்ந்ததா பார்க்குறீங்க. கவனிங்க, நீங்க நகையை விலை உயர்ந்ததா பார்க்கறது முக்கியம் இல்லைங்க, பரலோகம் உங்களை விலை உயர்ந்ததா பார்க்குது. ஆமே, ஆமே, அல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம். ஆமா, ஆமா, ஆமா. கவனிங்க அருமையானவர்களே, எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக என்ன பண்ணார்னா கை கொடுத்தார். யாக்கோப கர்த்தர் பார்க்கும் பொழுது, யாக்கோபா ஏசாவா அப்படின்னு பார்த்தா யாரை கர்த்தர் விசேஷமா பார்த்தார்னா யாக்கோப கர்த்தர் விசேஷமா. ஆனா உலகம் யாக்கோப விசேஷமா பார்க்கல. உலகம் எப்படி பார்க்குதுன்னா அவனை திருடனா பார்க்குது, அவனை ஏமாத்துக்காரனா பார்க்குது, அவனை எத்தனா பார்க்குது. ஒரு நிகழ்ச்சிக்கு அவன் போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவனால போக முடியாது, ஒரு சந்தோஷமான காரியத்துக்கு போக முடியாது. போனான்னா உலகம் சொல்லும், ஏய் எதுக்கு வந்த? திருடுறதுக்கா? எதுக்கு வந்த? எத்த வேலை செய்யறதுக்கா? நிக்காத, கிளம்பு. அவன் அமுச்சு விட்டுரும், அமுச்சு விட்டுரும். அதனால தான் என்னன்னு தெரியல, வசனம் சொல்லுது, அவன் கூடார வாசியா இருந்தானா, வீட்டு விட்டே இங்க போறது இல்லையா. ஆமென், ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, நீங்க விசேஷமானவங்க. இந்த பாருங்க, நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஒரு தாயின் கர்ப்பத்துக்குள்ள பில்லியன் கணக்குல செல்கள் போகுது. பில்லியன் கணக்கு, 1000 கிடையாது, 100கணக்கான செல்கள் கிடையாது, கோடிக்கணக்கான செல்கள் இல்லைங்க, பில்லியன் கணக்கு, கோடியை விட அதிகமா. இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி எத்தனையோ முனியசாமி, யாரும் இல்லைல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க, முனிசாமி வந்துக்கலாம், வேணாப்பா 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 வேணாப்பா, தள்ளினே வராரு, தள்ளினே வராரு. அப்பதான் நம்ம வந்து நின்று இருப்போம். செலக்ட் பண்ணி மெதுவா எடுக்கிறார். கர்ப்பத்துல எத்தனையோ செல்கள், பில்லியன் கணக்கில் செல்கள் வருதுங்க. ஒரே ஒரு செல்லை மட்டும்தான் குழந்தையா மாத்துறாரு கர்த்தர். அந்த குழந்தை தான் நீங்களும் நானும். உங்க கண்ணு மாதிரி வேற யாருக்கும் கண்ணு இல்லை. ஆமா தானேங்க? உங்க கைரேகை மாதிரி வேற யாருக்கும் கைரேகை இல்லை. உங்களை மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. நீங்க ரொம்ப விசேஷம், நீங்க ரொம்ப ப்ரெஷியஸ். அதனால உங்க நினைப்பாவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க ரொம்ப ஸ்பெஷலுங்க பிரதர். நான் ஸ்பெஷலாவே இருக்கணும்னா என்ன பண்றது பிரதர்? அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன்னா என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணிக்க விரும்புறேன். என்ன பிரதர் பண்ணணும்? ஒன்று பண்ணணும். மத்திய 6:32 சொல்லுகிறது, 33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடு. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஒரே நிமிஷம் என்ன கவனிங்க. நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸ்பெஷலா நீங்க இருக்கிறீங்களா அல்லது நீங்க ஸ்பெஷல் இல்லாம இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா எதை வச்சு நம்ம செக் பண்றதுன்னா, உங்க வாழ்க்கையில 2 காரியம் வந்து நிற்கும். ஒன்னு உலகம், இன்னொன்னு கர்த்தர். நீங்க கர்த்தரை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் விசேஷமானவங்க. உலகத்தை நீங்க சூஸ் பண்ணி ஓடுனீங்கன்னா நீங்க யாருன்னா ஸ்பெஷல் இல்லை. இன்னைக்கு பாருங்க, திருவிருந்த ஆராதனை, நிறைய பேர் சபைக்கு வந்திருக்கணும், நிறைய பேர் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான்லாம் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க, நானா மசால் தோசையா பேல் பூரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, உங்களை இந்த உலகம் வந்து ஒரு மாதிரி அற்பமா பார்க்கலாம், பரலோக பார்வையில் நீங்க ரொம்ப விசேஷம். உங்களை கர்த்தர் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறார், ப்ரெஷியஸாக பார்க்குறார். நீங்க முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேட கத்துக்குங்க. காலையில் எழுந்தோடனே போனை தேடாதீங்க, சாயங்காலம் 6 மணி ஆனோடனே டிவியை தேடாதீங்க. நமக்கு தெரிஞ்சது இது ஒன்று தான், வேற எதுவும் தெரியாதனால இதையே திரும்ப திரும்ப அடிச்சு விட்டுங்கிறேன். சாயங்காலம் 6-7 மணி ஆனோடனே பாட்டில தேடாதீங்க. காலையில எழுந்த உடனே வேற எதையும் தேடாதீங்க. நீங்க தேட வேண்டியது ஒண்ணு, நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஜெபிங்க, உபவாசிங்க, வேதத்தை வாசிங்க, முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமா வாழ பிரயாசப்படுங்க. கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிற அந்த வாழ்க்கை உங்களோடு கூட இருக்கட்டுங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், என்ன கவனிங்க. நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னா, உங்களுக்கு உடனே எங்கேயோ அடிப்படுது, இல்லை உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியல, ஏதோ கஷ்டமா இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க விசேஷித்தவர்கள்னு. என்ன பிரதர் சொல்றீங்க? ஜெபிக்கல, போகும்போது அடிபட்டுச்சு, நான் விசேஷித்தவனா? ஆமா ஆமா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனை சிட்சித்து தம்மிடத்துல சேர்த்துக்கிறாராம். உங்களை உணர்த்தி உங்களை சிட்சித்து சேர்த்துக்கிறார். ஆனா சிலருக்கு எவ்வளோ தப்பு பண்ணாலும் மனசு குத்தவே குத்தாது. தண்ணி தாகத்துக்கு போய் கொட கொட கொடன்னு தண்ணி குடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி பாவத்தை தண்ணீரை போல பருகிறவங்க இருப்பாங்க. தண்ணீரை அவங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சியே வராது, அவங்களுக்கு இது ஒரு குற்றம், இது பாவனே தெரியாது. அவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க, பிரதர் நான் ஏசப்பாக்கு எவ்வளவு செல்லம் தெரியுமா, பாத்தியா நான் எவ்வளவு பண்ணாலும் தண்டனையே வரல. தண்டனை வரல இல்ல பிரதர், உங்களை போனா போதுன்னு விட்டு ஒரேடியா விட்டுறதுக்கு பார்த்துனுங்கிறார். அனுபவிச்சுக்க எல்லாத்தையும், பூமியில அனுபவி, பட் நீ நரகம் தான் அப்படின்னு நாங்கள் மேலே ஞாபக புஸ்தகங்க தான். என்ன புஸ்தகங்க? எழுதி வச்சிருவார். அதில் ஜீவ புத்தகம், ஞாபக புஸ்தகம், பல புத்தகங்கள் இருக்கு பாருங்க, எழுதிடுவார் மேலே. நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு மறந்துடாதீங்க. நீங்களா போய் சேத்துல விழாதீங்க, சேத்த காரியங்களை நீங்க செய்யாதீங்க. உங்களை கெடுக்கிற காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. சின்ன காரியம் வந்தாலும் உடனே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்டு அவர் பக்கம் திரும்பிடுங்க. ஆமேன் ஆமேன். கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன், 12:10 தான் ஆகுது, 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 3வது, ஏன் நம்ம நினைவா அவர் இருக்கணும்? 3வது என்ன தெரியுமா? கவனிங்க, ரொம்ப முக்கியமானது இதுதான். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களை நினைக்க வேண்டியவங்க மறந்துட்டாங்க, அதனால அவர் உங்களை நினைக்கிறார். யாக்கோபு, டைம் இல்லாதனால நான் அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். கொஞ்சம் முக்கியமா, இது ரொம்ப லாஸ்ட் பாயிண்ட், கவனிங்க. ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை பேச நீங்க கடுப்பாயிடுவீங்க. ஆமேன். அதனால நான் அதை நிறுத்திட்டு இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். என்ன கவனிங்க கவனிங்க. யாக்கோபு முதல்ல அண்ணனை ஏமாத்துறான். டேய், உன் சேஷ்ட புத்திர பார்த்து தந்தியானா நான் கூட தந்துடுறேன் அப்படின்னு ஏமாத்தினான். முதல்ல அண்ணனை ஏமாத்தி சொத்து வாங்கினார் இவரு. சொத்து வாங்கிட்டு நம்ம தான் பெரிய பணக்காரன்னு நினைச்சுக்கிறாரு. இப்போ அப்பா ஏசாவை கூப்பிட்டு, ஏசா நீ போய் வேட்டையாடி ஒரு இது சமைச்சு கொண்டு வா,
நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா என் கண்ணு மங்கி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மறிக்க போற மாதிரி இருக்கு, அதனால நீ சீக்கிரம் போயிட்டு, ஏன்னா நீ தான் மூத்த பிள்ளை, நீ தான் ஆசீர்வாதத்தை வாங்கணுன்றாரு. உடனே ஏசா வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. இதை கேட்ட அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, கடகடன் போய் கொழுத்த கன்ற ஒன்று அடிச்சு நல்லா அவருக்கு பிடிக்கிற மாதிரி சமைச்சு யாக்கோபு கிட்ட கொடுத்து அனுப்புறா. யாக்கோபு ஏசாவின் பேரை சொல்லி ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். எத்தனை ஆசீர்வாதம் வாங்கிட்டாருங்க? 2 ஆசீர்வாதம் வாங்கிட்டார். இதை கேள்விப்பட்ட ஏசா அவன் சொல்றான், என் அப்பா சாவட்டண்டா, அப்பா அம்மா இருக்கிறதுனால உன்னை உயிரோடு விடுறேன், அப்பா அம்மா ஒரு நாளைக்கு சாவாங்கல்ல, அன்னைக்கு உன் கதையை முடிச்சிடண்டான்றான். இதை கேட்ட உடனே என்ன கவனிங்க, இதை கேட்ட உடனே பெற்றோர் என்ன பண்றாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு தான் ரொம்ப முக்கியமான முடிவு. என்னன்னா, அவனை கூப்பிட்டு, யாக்கோபே நீ இங்கே இருந்தேன்னா உங்க அண்ணன் உன்னை கொன்னுடுவான், அதனால நீ உன் மாமா வீட்டுக்கு போயிடு, பதானாராவில் இருக்கிற லாபான் வீட்டுக்கு ஓடிடு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எனக்கு கவனிங்க, ஐடியா கொடுக்கிறவங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? யாக்கோப சேஃபர் ஜோன் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். ஆமா தானங்க? ஆனா எப்படி அனுப்புறாங்க தெரியுமா யாக்கோப? எனக்கு கவனிங்க, இதுதான் நினைக்க வேண்டியவங்க மறந்தது. உங்களை நினைக்க வேண்டிய நிறைய பேர் உங்களை மறந்து போகலாம், பெத்தவங்க உங்களை மறந்து போகலாம், கணவர் உங்களை மறந்து போகலாம், மனைவி செய்ய வேண்டிய கடமையை மறந்து போகலாம். ஆனா நினைக்க வேண்டியவங்க மறந்ததுனால இந்த மாச கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை நினைக்கிறேன்றார். ஆமென். அப்பா சொல்றாரு, நீ மாமா வீட்டுக்கு போயிடுப்பான்றார், மாமா வீட்டுக்கு போயிடுன்றார். இங்க பாருங்க, ஆக்சுவலா அதை அவன் சொல்லியே இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கிறாரு. பொண்ணு பார்க்கும் பொழுது ஈசாக்கை அமிச்சாரு. யார் அமிச்சாரு? வேலைக்காரன் எலியாசர் அனுப்புறாரு. எலியாசர் சொல்றாரு, ஏப்பா முதலாளி, நான் போறேன், பொண்ணெல்லாம் பார்க்கிறேன், ஒரு வேளை எந்த பொண்ணு செட் ஆகலனா, ஒரு வேளை மாப்பிள்ளை குள்ளமா நெட்டையா, செவப்பா கருப்பா அப்படின்னு டீட்டெயில் கேட்டா, நான் வந்து ஈசாக்க கூட்டு போட்டான்னா ஆபிரகாம் சொல்றாரு, பிச்சிரும் பிச்சு. ஆபிரகாமன் இது மன்னிக்க, ஈசாக்க அங்க கூப்பிட்டே போவாதரா, அதெல்லாம் மோசமான இது, போற வழியில திருடங்களா இருப்பாங்க, என்ன நினைச்சுக்கிற, என் பிள்ளைய அங்க கூட்டே அந்த இடத்துக்கு கூட்டே போகாது, போகக்கூடாதுன்றார். அங்கிருந்து தான்பா நான் வந்திருக்கிறேன், நீ என்னப்பா அங்கேயே திரும்ப கூட்டின்னு போற, ஆண்டு என்ன பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறமான்றார். என்ன கவனிங்களேன், ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்போது ஈசாக்க ஆபிரகாம் அனுப்பவே இல்லைங்க. ஆனா யாக்கோப ஈசாக்கு அனுப்பும் போது, நீ கிளம்புப்பா, கிளம்பு, முதல்ல கிளம்புன்றார். இதுல மறந்துட்டாரா சொல்லுங்க? ஆக்சுவலா அவனை அங்க அனுப்பியே இருக்க கூடாது, கரெக்டுங்களா? அனுப்புறாரு. 2வது அவங்க அம்மா சொல்றாங்க, நைனா நீ போயிட்டு வா, உங்க அண்ணன் மறந்துடுவான்ல, அப்போ உன்னை கூப்பிடுறான்றாங்க. கூப்பிட்டாங்க அந்த அம்மா. எப்படி கூப்பிட்டாங்க பாருங்க, கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லைங்க அந்த அம்மா. கடவுளா, ஏபா யாக்கோபே வாப்பா, நான் உன்னை கூட்டின்னு போய் உன்னை பிளஸ் பண்றேன்னு கடவுள் கூப்பிட்டு வர்றாரு. அப்பா மறந்துட்டாரு, அம்மா மறந்துட்டாங்க. சரி கவனிங்களேன், இப்போ யாக்கோபு அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்றான், வழியில திருடனுங்க இருப்பானுங்க. இவன் வந்து மேலெடுத்த பையன், இவங்கிட்ட திருடறதுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா சொல்லுங்க? இவன் கூட 4-5 ஆட்களை அனுப்பி இருக்கணும், இவனை தனியா அனுப்புறாங்க. அட்லீஸ்ட் அவங்க அம்மாவாச்சு யோசிச்சிருக்கணும். இவ்வளோ யோசிச்சாங்களே, என் பிள்ளைய இங்க வச்சிருந்தா அண்ணன் கொண்டுடுவான், தனியா அனுப்புறேன்னு, வழியில ஏதோ மிருகாட்சி சாகடிச்சுன்னா, வழியில யாருன்னா அடிச்சு போட்டாங்களா, எப்படி இருந்தாலும் சாக தானே போறான், எப்படியாச்சும் இவனை பாதுகாப்பு பண்ணி அனுப்பணுமே, அந்த அம்மாவும் மறந்துட்டாங்க. நினைக்க வேண்டியவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஏங்க யாக்கோபே சொல்றாரு, கர்த்தர் வந்து அவனை மீட் பண்ணும் போது சொல்றாரு, டாடி நான் அவ்வளவு தூரம் போறேன் வரப்போறேன், எனக்கு சாப்பிட தருவீங்களா, சாப்பாடு தண்ணி தருவீங்களா, ட்ரெஸ் தருவீங்களா, தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அப்பா அம்மா மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் தந்து அனுப்பல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தந்து அனுப்பல, தண்ணி கூட தரலைங்க. அவ்வளோ மோசமா பாவம் அவனை அமுச்சு விட்டாங்க. கூடாரவாசி செல்ல புள்ளையா இருக்கிறாரு, பெட்டு வீட்டுல தலகாணி
ஆனா இப்ப புறப்பட்டு போறாரு, ஒரு பெட்டும் கொடுக்கல, தலகாணி கொடுக்கல, ஒட்டகம் ஆபிரகாம் எலியாசர் அனுப்பும் போது, வேலைக்காரன் அனுப்பும் போதே 10 ஒட்டகம், மேலெல்லாம் உச்சிதமான பலகாரெல்லாம் குத்து அனுப்புறாரு. ஆனா இவனை அனுப்பும் போது ஒண்ணுமே கொடுக்கலீங்க, மறந்துட்டாங்க. யாக்கோபு செல்ல பையன், அவனை நினைக்க வேண்டியவங்களே மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் மறக்கல. ஆமென். இவன் பெத்தேல்ல போய் கல்ல ஒன்று எடுத்து வச்சுன்னு ரொம்ப சோகமா, சாப்பிட்டானா என்னன்னு தெரியல, தண்ணி குடிச்சானா என்னன்னு தெரியல, வனாந்திரம் தண்ணி கிடைச்சிருக்காது பாவம், எப்படி இருந்தான்னு தெரியல, அப்படியே தலைய வச்சு என்ன டாடி எல்லாரும் மறந்துட்டாங்களேன்னு தூங்குறான். மேல இருந்து ஒரு சத்தம் வருது, யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை ஒருபோதும் மறந்து போவதில்லைன்ற. ஆமென். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்களை நினைக்க வேண்டியவங்க ஒருவேளை உங்களை மறந்து போலாங்க, ஆனா கர்த்தர் உங்களை மறக்கலன்றதை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு உங்க பெற்றோர் மறக்கலாம், உங்க உற்றார் மறக்கலாம், உங்க கூட இருந்தவங்க மறந்து போகலாம், ஆனா கர்த்தர் உங்களை மறப்பதற்கு மனிதன் அல்ல, அவர் உங்களை நினைக்கிற தேவன். நீங்க ஒரு நாள் அவரால் மறக்கப்படுறதில்லை. அல்லேலூயா. முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்கலாமா? அப்படியே முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. 3 காரணம் நம்மளை நினைக்கிறதுக்கு, 3 காரணம். ஒன்று நீங்க அவருடையவர்கள். கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, யூ ஆர் மைன், நீங்க என்னுடையவர்கள், அதனால நான் உன்னை மறக்க மாட்டேன் மகனே, மறக்க மாட்டேன் மகளே. 2வது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலும் நான் உங்களை விசேஷமா பார்க்கிறேன், பரலோகம் உங்களை விசேஷமா பார்க்க. தேவ தூதர்கள் எல்லாம் இந்த மனுஷங்களுக்கு கிடைச்ச கிருபையா பாருப்பா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே ஆச்சரியமா பார்க்கறாங்க. 3வது, உங்களை நினைக்க வேண்டியவங்க மறந்துட்டாங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியவங்க மறந்துட்டாங்க, உங்க மேல அன்பு காட்ட வேண்டியவங்க உங்களை மறந்துட்டாங்க இல்லையா? அதனால கர்த்தர் சொல்றாரு, பொய்யான அன்பை நம்பி நம்பி நீ ஏமாந்துட்டல, பொய்யான உலகத்தை தேடி நீ ஏமாந்துட்டல, இன்னைக்கு என்ன தேடி வந்தல, நான் உன்னை மறக்கலன்றார். உன் வாழ்க்கையை நான் செட்டில் பண்ணுவேன்றார், உனக்கு தேவையான நன்மைகளை தருவேன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளம் கைகளில உன்னை வரைந்து வைத்திருக்கிற மகனே. சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? நிச்சயமா மறக்க மாட்டா. ஒரு அம்மா பிள்ளைக்கு இறங்காம இருக்கவே முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, அவங்க மறந்தா கூட, யாக்கோபு வாழ்க்கையில் அப்படிப்பட்டவங்க மறந்துட்டாங்க, அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதுல மகனே, நான் உன்னை மறக்கிறதுல மகளே. நான் என்னுடைய உள்ளங்கைகள்ல உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், நான் என்னுடைய உள்ளங்கைகளை உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை நோகடித்தவர்கள் மத்தியில, உன்னை தள்ளினவர்கள் மத்தியில நான் உன்னை சிநேகித்து நீ என்னுடையவளா உன்னை எடுத்திருக்கிறேன், உன்னை விசேஷமா நான் எடுத்திருக்கிறேன். அவங்க மறந்ததுனால உன்னை நான் விசேஷமா எடுத்திருக்கிறேன். என் உள்ளங்கைகள்ல உன்னை வரைந்திருக்கிற மகனே, மகளே. உலகத்தில் இருக்கிற பச்சை குத்தெல்லாம் செத்துட்டா போயிடும், நெருப்பு வச்சா போயிடும். ஆனா அவர் சொல்றாரு, என் மைண்ட்ல இருந்து எத்தனை காரியம் வந்தாலும் என் மைண்ட்ல இருந்து உன்னை எடுக்க முடியாது மகனே, மகளே. என் உள்ளங்கைகள்ல உன் பேரை நான் குத்தி வச்சிருக்கிறேன், என் உள்ளங்கைகள்ல உன்னை அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.